ஹலோ மக்களே, சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழி க்ரீன் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு வெடித்து வர வரைக்கும் வந்ததும் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே சிக்கனை நல்லா வேக வச்சுட்டேங்க. ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, அதனால் நல்லா வேக வச்சுட்டேன். நாட்டுக்கோழின்னா நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும், நல்லாவும் வெந்து வந்துடும். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சிருக்கேங்க. அப்போ தான் அந்த க்ரீன் கலர், அந்த பச்சை கலரில் வரும். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதங்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சேன். அதை போட்டு பாருங்கள், நல்லா கிரேவி அந்த க்ரீன் கலரில் வருது பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கின வாட்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். வதங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த வாட்டி வேக வச்ச நாட்டுக்கோழியை போட்டுக்கணும். பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. பெப்பர், அதாவது மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் பெப்பர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்களா, அதை போட்டு நல்லா பெரட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காமையும் அப்படியே கொஞ்சம் கிரேவியாக, அப்படியே சாப்பாடோடையும் வச்சுக்கலாம், சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். பசங்க எல்லாருமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணுங்க. கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். அரைச்ச தேங்காய் விழுது ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி அப்படியே வரணுங்க. கொஞ்சம் பெரட்ட மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்டில் அந்த நல்ல உள்ளங்கள் புரோட்டா செய்ய சொல்லி கேட்டாங்க. சாரிம்மா, எனக்கு புரோட்டாலாம் கண்டிப்பாக செய்ய தெரியாது. நான் வேணால் ஒரு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி பழகிட்டு உங்களுக்காக ஒரு வாட்டி செஞ்சு வீடியோ போடுறேன். நாட்டுக்கோழி க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.